ஸோ அப்போ இந்த இடத்துக்கு பாபா என்ன பண்ணுவாராம், 15 நாளைக்கு ஒரு வாட்டி வந்து ஷிரடியிலேருந்து நடந்து வந்து இங்கே வந்து உட்காந்து தகவல் கொடுப்பாராம் குஷால் சந்துக்கு. நான் வந்திருக்கேன், நீ வந்து என்னை பாருன்னு. உடனே அவர் என்ன பண்ணுவார், அந்த ஊர் மக்களோட மேலத்தாள வாத்தியங்களோட எல்லாருமா சேர்ந்து பாபாவுக்கு புகழ்பாடி பாபாவை அழைத்து கொண்டு போய் அந்த குஷால் சந்தனுடைய வீட்டிற்கு போய் அங்கே அவருக்கு உணவு உபசாரம் பண்ணி திருப்பி பாபா வருவாராம். இதே மாதிரி 15 நாளைக்கு ஒரு வாட்டி பாபா போய் கொண்டிருந்தார். பாபா குஷால் சந்தின் குடும்பத்தின் மேல் அளவு கடந்த ஒரு அன்பு வைத்திருந்தார். ஏன்னா வந்து நம்முடைய சாய் சச்சரித்திரத்திலும் குரு சரித்திரத்திலும் படித்த மாதிரி நிறைய பாபாவோட வாழ்ந்த நிறைய ஒரு மதிப்பிற்குரியவர்கள் பாபாவிற்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்தவர்கள்லாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இந்த குஷால் சந்தும் வந்து பாபா வந்துட்டார்னு சொன்ன உடனேயே தன்னுடைய எல்லா பணிகளையும் விட்டுவிட்டு ஊர் மக்கள் எல்லாரையும் ஒன்றாக திரட்டி மிகப்பெரிய ஊர்வலமாக பாபாவை அழைத்து செல்வாராம். அப்படிப்பட்ட ஒரு இடம் இங்கே வந்து தங்குற இடம் கல்பவிருட்ச மரம் அப்படிங்கிறது. இந்த பற்றிய சாய் சச்சரித்திரத்திலையும் குரு சரித்திரத்திலும் இடம்பெறல. ஆனால் சாய் பஜனாமிர்தம் சாவித்திரிபாய் டெண்டுல்கர் எழுதிய சில நூல்களில் இருப்பதாக சொல்கிறார்கள். ஆக இந்த இடத்தில் வந்து கல்பவிருட்ச மரம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த இடத்தில் பாபா அமர்ந்து குஷால் சந்துடன் சந்தித்து உரையாடியதாக சொல்லப்படுகிறது.